சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ்ல நம்ம ஸ்டார் கிட்டான அபிஷேகா 5th ஃபைனலிஸ்டா உள்ள போயிடுறாங்க. அவங்க 5th ஃபைனலிஸ்டா உள்ள போகும்போது மிகப்பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்கள உள்ள கொண்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மோக்ஷிதா ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு 6th கேண்டிடேட்டா தான் அபிஷேகா உள்ள போயிருக்கணும். சுமன் ராஜும் மோக்ஷிதாவும் ரொம்ப டிசர்விங்கான பீப்புள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைக்கு மத்தியில 5th ஃபைனலிஸ்டா ஒரு வழியா தேர்வாயிருக்காங்க அபிஷேகா. அது மட்டும் கிடையாது, விஜய் ஆண்டனி சார் வந்து கெஸ்டா வந்திருந்தப்போ நாக்குமுக்கா பாடல அபிஷேகா பாடினாங்க. இதோட கிட்ஸ் வெர்ஷனை முதல்வர் விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் பாடியிருந்தாரு. கண்டிப்பா என்னுடைய நெக்ஸ்ட் கான்சர்ட்ல அந்த பாடலை பாடுற வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா ஸ்டேஜ்லயே அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் ஆண்டனி சார் உனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு அபிஷேகா சொன்ன விஷயங்கள் தான் மேடையவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சின்ன வயசுலேருந்தே விஜய் சாரோட தீவிர ஃபேன். அவரை வாழ்க்கையில் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆசையை விஜய் ஆண்டனி சார் கிட்ட அபிஷேகா அப்போ சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விஜய் அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அபிஷேகா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் நீங்கள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விஜய் ஆண்டனி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கூட நான் உன்னை கண்டிப்பாக பேச வைக்கிறேன், இது நான் உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததோட அவரோட பெரிய விஷயம் நிறைவேற்றுறதா ப்ராமிஸும் கொடுத்துருந்தாரு. இதுக்கு முக்கியமான காரணமே அபிஷேகாவோட அந்த பாடலில் ரொம்பவும் அசந்து போன விஜய் ஆண்டனி சார் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியராஜன் சார், சுனைனா சுகன்யா மேம், தனுஷார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள் வந்து அபிஷேகாவோட அந்த குரலால் ரொம்பவும் ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. பாண்டியராஜன் ஸ்டார்லாம் ஸ்டேஜில் வந்து ரொம்ப மெசுமரைசாங்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அபிஷேகாவை பாராட்டியிருந்தார். ஸ்டில் நவ் வந்து எல்லா ஜட்ஜஸுமே கோல்டன் ஷவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனசில் அபிஷேகாவுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையாக பார்க்கும்போது முதல் 3 கேண்டிடேட்டில் யாராவது ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவை ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக 5வது ஃபைனலிஸ்டாக வந்தாங்க. இப்போது அடுத்து நடக்க போகிற அந்த டைட்டில் வின்னரில் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா டைட்டில் வின்னர் அப்படின்னு வரும்போது இது எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா அக்ஷித் நிரூபா இருக்கட்டும், வர்ஜாவா இருக்கட்டும், தன்வியா இருக்கட்டும், அபிஷேகாவா இருக்கட்டும், சுமன் ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப டிசர்விங்கான கேண்டிடேட். ஈவன் எல்லாருமே ஒரே லைனில் இருக்கிறாங்க. ஸோ டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான டிக்கியான டாஸ்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போது ஃபினாலிஸ்ட்டை தேர்வு பண்ணுறதுக்கே ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக போய் மிகவும் கஷ்டமாக ஒரு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனால தான் மேபி அபிஷேகா உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அபிஷேகாவோட ஃபேன் நீங்களா இருந்தா யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.